ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் இருக்குது இதில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம எந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் எந்த ஒரு தசை பிடிப்போ எந்த ஏதாவது எலும்பில் ஃப்ராக்சர் இருந்ததுமே எதாவது. ஸோ அதனால் ப்ராப்பராக வந்துட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் ஒரு 30-45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு வாக்கிங்கோ இல்லை ஜாக்கிங்கோ போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களுடைய மசில் கெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வார்ம் அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட்டில் உள்ள அந்த மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ரெகுலராக பண்ணுறவங்கப்பா நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாலுமே இடையில உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட் நிப்பாட்ட சூழ்நிலை வராது. அதனால் வந்துட்டு நீங்கள் வார்ம் அப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஓகே வார்ம் அப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒர்க் அவுட்ஸ். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு 3 செட்ஸ் நம்ம எடுக்கணும், 10 to 15 reps. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி புஷ்அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைப் ஆஃப் புஷ்அப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் வைடாக வந்துட்டு கையை வச்சுட்டு கால் வந்து இது பண்ணி வச்சு பண்ணுங்கள். ரெண்டாவது கையை வந்து ஷார்ட்டாக வச்சுட்டு காலை அட்டி வச்சு பண்ணுங்கள். இப்போ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டோட மசில்ஸுக்கு நல்ல வார்ம் அப் கிடைக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறப்ப நீங்கள் அடுத்தடுத்து ஜஸ்ட்டுக்கு போகிற ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கும் அதிகமாக வெயிட் புஷ்அப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 செட்ஸு 10 to 15 reps பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டைப் சொன்னேன்ல, அதுலேயும் ஒரு 2 செட்ஸோ இல்லைன்னா 3 செட்ஸோ 10 to 15 reps பண்ணிவிட்டு புஷ்அப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு போவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒரு டைம் நம்ம போகணும். இந்த ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பர் ஜஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மசிலை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப வைடாக பிடிக்காதீங்க, உங்களுடைய ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட லைட்டாக வைடாக இருந்தால் போதும். ஓகே, ரெடி 1 2 3. மேலே ஏற்றுறப்ப ஸ்பீடாகும், அப்படி இறக்குறப்ப ஃபீல் பண்ணி மெதுவாக இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 செட்ஸோ இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்ஸ் பிளான் பண்ணிக்கிங்க. வெயிட் கம்மியாக பிளான் பண்ணிங்கன்னா 5 செட்ஸ் பிளான் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு செட்டில் 10 15 20 அப்படின்னு பண்ணுறப்ப நீங்கள் நார்மலாக 3 செட்ஸ் பண்ணால் போதும். இந்த வெயிட் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணி செட்ஸ் அதிகமாக இது பண்ணிங்கனாலும் ஓகே தான். இந்த ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுடைய அப்பர் ஜஸ்ட் ஆக்டிவ் ஆகும், அந்த மசில் வந்து நல்லா கெயின் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். தயவுசெய்து இதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒய்டாக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒய்டாக பிடிச்சி பேலன்ஸ் இல்லாமல் இது பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி பிடிங்க. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த இது பண்ணுறப்ப ஏதோ பெயின் இருக்குது அப்படின்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெயினோடு நீங்கள் எந்த ஒரு ரொட்டீன் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அப்படின்னா இன்க்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் பெஞ்ச் ப்ரெஸ் வந்துட்டு இது பண்ணுறதுனால ஸோ இந்த இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெயிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 15 20 25 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 செட்ஸ் போதும். இல்லை ஒரே வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 செட்ஸ் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இது இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிடில் இருக்குது பார்த்தீங்களா, அப்பர் அண்ட் மிடில் ஜஸ்ட் மசில் வந்து கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். One, 2, 3, 4, 5, 6, 7,
9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, தயவுசெய்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது டச்சப் வச்சுக்கோங்க. லைட் வெயிட் போகிறப்போ உங்களுக்கு தேவையில்லை. வெயிட்டை நீங்கள் ஒரு 10 to 15, 20, 30 இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கம்பல்சரியாக வந்து டச்சப் ஒரு ஆள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் பென்ச் ப்ரெஸ் பார்த்தோம். இது வந்து நம்ம வந்து தம்பிள்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ தம்பிள்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. பட் நீங்கள் வந்துட்டு அதாவது இந்த வீக் வந்துட்டு நீங்கள் யாரும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு தம்பிள்ஸில் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீக் வந்து மிஷினில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டீனாக ரெகுலராக மாற்றி மாற்றி பண்ணுறப்போ உங்களுடைய மசில் கெயின் ஆகிறது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ராலில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக வந்துட்டு நீங்கள் இன்க்ளைனு அதே மாதிரி ஃப்ளாட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ 10 kg ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு 5 kg ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So, கேர்ஃபுல்லாக எழுந்திரிங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்படி லோயர் ஜஸ்ட் இது பார்த்தீங்களா, அதுக்கு மசில் கெயின் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய ஜெஸ்ட்டோட மசில் வந்து ரொம்ப கெயின் ஆகும், சேஃபாகவும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃபுல் ஓவர். ஸோ இது நீங்கள் வந்துட்டு பெஞ்ச் ப்ரெஸ் நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டம்பிள் ஃபுல் ஓவர் பண்ணுறப்ப ஓவரால் ஜெஸ்ட்டுக்கு அப்பர் ஜெஸ்ட்டு, மிடில் ஜெஸ்ட்டு, லோயர் ஜெஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு வார்ம் அப், அதாவது ஒரு பம்ப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபுல் ஓவர் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 sets பண்ணுங்கள். 10 to 15 reps நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். கரெக்டாக வந்துட்டு சென்டர் ஆஃப் ஜஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே கை மடங்காமல் அப்படியே அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே ஸ்லோவாக இருக்குங்க.
ஓகே. ஸோ இது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறப்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ கரெக்டாக ஜஸ்ட் வச்சுட்டு அப்படியே ஒரே இந்த கையை கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வரணும். சீக்கிரம் ஒர்க் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா லிவர் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பம்பப், அதாவது நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டு இன்னமும் வந்து அந்த ரிசல்ட் வந்து இன்னும் காட்டும். ஸோ இது லிவர் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். விடும்போது ஸ்பீடாக விடும்போது அப்படி ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 செட்ஸ் பிளான் பண்ணிக்கிங்க. 10 to 15 reps பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வார்ம் அப் பண்ணுற டைம்லையும் நீங்கள் வந்துட்டு லிவர் இன்க்ளைன் எக்ஸ்பிரஸ் வந்து லைட்டாக ட்ரை பண்ணிட்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பம்பப் காண்டி ஒரு மிஷினில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மசில் கெயின் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 50% சொல்லலாம். பட் ஆனால் பம்பப் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மசில் கெயின் பண்ணி வச்சிங்கன்னா பம்பப் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டம்பிள்ஸ்லையோ இல்லை ராட்லையோ நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. பட் இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்பப் காண்டி நீங்கள் மிஷினில் ஒர்க் அவுட் இது பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு நம்முடைய அப்பர் மிடில் ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு பம்பப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா பெக் டிக்ளைன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது பெக் டிக்ளைன் ஃப்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் 3 செட்ஸ் பண்ணுங்கள். வெயிட்டை வந்துட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 reps பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் செஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பம்பப் காட்டிங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. பண்ணி முடித்த உடனே இது ஒரு பம்பப் காட்டி பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கிராஸ் ஓவர்னு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருந்தது இல்லை. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ கேபிள் கிராஸ் ஓவர் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகாத ஒரு மசில் கெயின், மசிலோட குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வந்து நம்ம ஜஸ்ட்டு எல்லா ஒர்க் அவுட்டும் நம்மளாம் இருக்க எல்லா ஒர்க் அவுட்ஸுமே பார்த்தோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிம் செட்டப் கிடையாது. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒர்க் அவுட்ஸ், அதாவது பேசிக்கான ஒர்க் அவுட்ஸுக்கு தேவையான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதுக்கே டைம் இருக்காது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஜிம்முக்கு போனால் நம்ம ஒரு மாதிரி பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களா, ஒரு மாதிரி நடப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தேவையான எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜிம்முக்கு போகிற மட்டும் கொஞ்சம் கைடன்ஸ் மட்டும் கேட்டுட்டு ஒர்க்கிட்ட ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயான டைத்துலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு
எப்படி சொல்கிறதுன்னா வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஃப்ரீயாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். சின்ஸ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா இருக்குது. அந்த ஒர்க் அவுட்ஸ் அந்த இதில் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான ஜெஸ்ட்டாக இருக்கட்டும், லேட்டாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், அதே மாதிரி டையாக இருக்கட்டும், லெக் எல்லாத்துக்குமே வந்துட்டு நார்மலாக நமக்கு தேவையான ஃபண்டமெண்டலான ஒரு 4 விஷயம் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குனாவே போதும். நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃபிட்னஸ்க்கு தான். ஃபிட்னஸ்க்கு இந்த மாதிரி 4 மிஷின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவை வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நெறிமுறைகள் இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். அதனால் எனக்கு எடிட்டிங் டைம் கிடையாது. அதனால் வந்துட்டு பேசிக்காக என்ன எடிட்டிங் தெரியுமோ அதை நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸும் இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து 113 கிலோ இருந்து இப்போ நம்ம இருக்கிறது 89 kg இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 கிலோ நம்ம வந்து குறைச்சிருக்கோம். அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணணும்னால தான் நம்ம ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டயட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின எல்லா வீடியோவும் வந்துட்டு இந்த சேனலில் நான் போட போகிறேன். தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும்